So welcome to the OutofFocus. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஸோ எந்த மேக்கிங் வை கண்டென்ட் DIY ஸ்பெஷல் எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண, அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா 90s கிட்ஸ் அவங்க யூஸ் பண்ண சில கேஜெட்ஸ், விளையாடுறதுக்கு பயன்படுத்தின சில கேஜெட்ஸை சீரியஸாக பண்ணலான்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 2 ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அதான் என் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நான் போச்சுங்க. என் சேனல் இதுமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் சஜஷனில் காட்டினாலோ இல்லை சேனலில் போய் பார்க்குறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம். ஸோ மறக்காமல் பார்க்கணும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்போ 90s கிட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இது கன்ஃபார்மாக இது இல்லைனா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. என்னன்னா வாக்கி டாக்கி தான். ஸோ எப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, நம்மளுக்கு இதுமாதிரி 2 மக்கு தேவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் ஒரு ஹோல், இந்த பக்கம் ஒரு ஹோல் போடணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஹோல் போடணும். ஸோ அதுக்கு நான் சாப்பிடுங்க ஏன்னா போட்டு சூடு காட்டி ஓட்ட போகிறதுக்குலாம் சோம்பேறித்தணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்த அதாவது இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை ஹீட் பண்ணி கையில் சுட்டுக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் எனக்கு புத்தி ஒர்க் ஆகலை. ஸோ கட்டிங் பேரை வச்சு அந்த ஆணியையும் கேஸ் லைட்டரை வச்சு பண்ணால் வேலை ஈஸியாக முடியும்ல. ஸோ அதுதான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹோல் போட்டாச்சு. ரெண்டாவது ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் கடைசியாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா நீங்களே பார்த்துருங்க. ஓகே, நொங்கில் நம்ம ஸ்கேட் போர்ட் செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நொங்கு வண்டியை தான் அப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நொங்கு தேவை. ஸோ இந்த நொங்கை வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா சீசனும் இல்லை. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இந்தமாரி நொங்கு கிடச்சிச்சு. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கட் பண்ண முடியும், வெயிட் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நொங்கு வண்டிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே பேத்துட்டு சாப்பிடுவோம். ஓகே, நம்ம நொங்க வெட்டியாச்சு. வெட்டி உள்ளே இருக்குது சாப்பிட்டாச்சு. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு இதுமாரி மொத்தம் 4 தேவை. ஸோ இது ஒன்று பெருசாக இருக்கா. ரெண்டாவது இந்த மாதிரி 2 சின்னது வேணும். ஏன் அப்படின்னா எங்கள்கிட்ட இதான் கிடச்சிது. ஸோ அதனால் இதே 2 எடுத்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மரப்பலகை இதுமாரி இருந்தால் தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வேறு எதுமாரி கிடைக்கிதோ கூட எடுத்துங்க. ஓகேவா, ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிப்போம், இதை ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பிளாக் கலர் அடிச்சுப்போம். ஸோ பார்க்க நல்லா இருக்கும்ல, அடிச்சிருமா. ஸோ நான் இந்த இடத்துல வச்சு அடிச்சுக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சாச்சு, காயிட்டோம். ரெண்டாவது இப்போ இதுக்கு அடுத்த ப்ரொசீஜரான டயர், 2 டயரை செய்யணும். ஸோ அதை செஞ்சுருவோம். நம்ம அதை காய விட்டுருவோம். ஸோ அப்போ இவ்வளோ பண்ணதை லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணாலே ஸ்கேட் போர்டு தான். ஆனால் என்ன தான் பண்ணாலும் சரி, அது ஸ்கேட் போர்டு, இது நொங்கு வண்டி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீல் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நொங்கு தேவை. ஸோ சாட்டு வெட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெண்டாவது இது நடுவில் சொருவத்துக்கு ஒரு குச்சி மாதிரி தேவை. ஸோ குச்சி வச்சா நான் ஏறி நிற்கிறப்ப அது உடஞ்சு போயிடும். ஸோ அதாவது மேலே யாராவது நின்று ட்ராவல் பண்ணுற மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா உடஞ்சு போயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மெட்டல் கம்பி எடுத்துக்கிறேன். நீங்கள் குச்சிக்கும் ட்ரை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் சும்மா என்கிட்ட இருக்கே அப்படின்றதுனால இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை அப்படி வச்சு சுற்றி வச்சு அடித்து உள்ளே இறக்க வேண்டியதுதான். இறக்கிடலாம். ஓகே, ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு கீழே வச்சு அடிக்கணும். ஸோ அதனால் இப்படி கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதேமாரி மேலே இந்த இடத்துல ஒரு ஆணி மாரி அடிக்கணும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி ஆயிடுச்சா. ஸோ இப்படி விட்டு நீங்கள் இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக போகும். ரெண்டாவது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா சின்ன வீல். ஸோ அது மாதிரி 2 வேணும். ஸோ அதுக்கு 2 சக்கரம். அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நான் அதே மாதிரி அடிக்க போகிறேன். இது அப்படியே டைமில் அப்படி போட்டு விட்ருவோம். ஏன்னா இதெல்லாம் வீடியோவை போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதுவும் போடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன்ஷியன் பீரியடில் நம்ம யூஸ் பண்ண வெப்பன்ஸையும் சும்மா ஒரு மாதிரி செஞ்சு காமிக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகே, நம்ம பெயிண்ட் அடித்து காய வச்ச ஒரு மரப்பலகை வந்து காஞ்சி போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிப்போம், இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த நொங்கு வண்டி வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய வீலை நான் அந்த பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கிளாம்பு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆணி தான் அடிக்கணும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ செஞ்சு முடிச்சாச்சு. பட் ஆனால் இதோட அவுட்புட்டை நான் இப்போ காட்ட மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம
ஆல்ரெடி செஞ்சுருந்தோம். சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருந்தா அதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்துருவோம். ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கப் எடுத்துக்க சொன்னேன். ஏன்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா சவுண்ட் அந்தளவுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ கப்பு தான் கரெக்டாக அதில் மக்கு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நூல் தேவை. நான் என்ன பண்ண போகிறேன்னா வச்சுக்கோங்க, ஒரு 10 மீட்டர் இல்லை 15 மீட்டர் நல்லா செம தூரம். நான் பேசினா கேட்கக்கூடாது, அந்தளவு தூரத்துக்கு வச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் நல்ல கயிறு எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கும். ஏதோ கேட்கல. ஆக்சுவலாக சின்ன வயசுலாம் ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து ஒரு மித்தா உண்மையாக பொய்யானே தெரியல. எனக்கு கேட்டுச்சா கேட்கலன்னு மறந்து போயிடுச்சு. ஸோ உண்மையாக பொய்யானே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சில்லறத்தனமாக இருக்கும். இங்கே பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு மெமரி, அதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கத்திடுறேன். நம்ம வந்து 15 மீட்டருக்கு நூலை வந்து கட்டி வச்சிருக்கோம். ஸோ இப்படி பார்த்தா தெரியாது, நான் தூரத்தமாக போயே காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இந்த பக்கம் என் தம்பி இருக்கிறான் திருப்பேன். ஸோ இந்த பக்கம் என் தம்பிகிட்ட இருக்கான். இவன்கிட்ட வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மைக்கை கொடுக்க போகிறேன். ஸோ அவன் வந்து இங்கே கேமரா மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுவான். நான் அங்கே போய்கிட்டு நான் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் நான் பேசுறது கேட்குதா இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு இது உண்மையாக போய்ன்றதை ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடறேன் உங்கள்கிட்ட. இப்போ பிடிச்சிக்கோ. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், நாங்கள் போய்க்கிறேன். நீ அப்படியே என்ன திருப்பி காமிச்சு. ஓகேவா? ஓகே, நான் ரெடிடா. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன அது கேட்டிங்களா? அதை பேச போகிறேன். சூப்பராக இருந்ததுல. சரி ஓகே ஓகே, டிஸ்டர்ப் பண்ணல, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இதில் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபேக்கு, நீ பொய் சொல்கிற அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் பேசுறதுக்குது. கேட்குதாடா? இப்போ வந்து அவன் வந்து இந்த அங்கே இருக்கான் பாருங்கள். அவன்கிட்ட ஒரு எண்டு இருக்குது, என்கிட்ட ஒரு எண்டு இருக்குது. இப்போ இந்த எண்டு வந்து நான் வந்து மைக்கில் வைக்க போகிறேன். இப்போ அவன் வந்து இன்ட்ரோ கொடுப்பான் பாருங்கள். ஓகே, வெல்கம் டு தி அவுட் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பண்ண மாட்டீங்க, அது என்னன்னு தெரியல. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்க்குறதுல அப்படி என்னத்தை சுகந்தா கட்டிட்டீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக 90s கிட்டோட ஸ்கேட் பார்ட். இது வந்து நொங்கு வண்டி, கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இதை கடைசி வரைக்கும் விடாமல் இப்போ ஏன் விட்றேன் அப்படின்னா, இது கொஞ்சம் ஸ்பெஷலானது. நீங்கள் 90s கிட்ட இருக்க மாட்டீங்க, கன்ஃபார்மாக 2K கிட்ட தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் அப்பா இல்லை யாராவது 2K கிட்ஸ் இல்லாமல் 90s கிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சரி ஓகே, இதை நான் வந்து செஞ்சு ஓட்டி காமிக்கிறதுக்காக அந்த வீடியோ நான் எடுக்கல, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அதை செஞ்சு பார்க்குற அளவு நான் ஸ்ட்ராங்கில் செய்யலை. சரி இருந்தாலும் எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இது மேலேயும் பாரத்தை போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மேக்கிங் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு ரிமெம்பர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி ஓகே, இனிமேட் நம்ம அந்த ஏஷியன் டைமில் யூஸ் பண்ண வெப்பன்ஸு, ஆயுதங்கள் அண்ட் ட்ராப்ஸு, ஒரு நியூ சம்திங் வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக போடுவோம். டிஓயாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை போட்டு பார்ப்போம். சரி ஓகே, நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா வேறு லெவல். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு எதுவும் உங்கள்கிட்ட புதுசாக சொல்ல போகிறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அந்த கடைசி அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ நொங்கு வண்டி எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் பார்த்துட்டு போயிருங்க. ரெண்டு இப்படி ஒன்றா சேர்த்துக்க.